அவர் நம்மை ரட்சிப்பார். பிரியமானவர்களே, இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை ரட்சிப்பேன். பிரியமான தேவஜானமே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த வசனத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், சிறுமைப்பட்ட ஜனத்தை நீர் ரட்சிப்பீர் என்று சொல்லி. சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் ரட்சிப்பாராம். எப்படி சிறுமைப்பட்டது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சிறுமைனா நிறைய சமயம் நம்ம நினைக்கிறது புவர் பீப்புள், ஏழைகளை தான் நம்ம என்ன நினைக்கிறோம், சிறுமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அல்ல, ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், பல துவேஷங்களினால் ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களை மாத்திரம் நம்ம என்ன செய்கிறோம், சிறுமைப்பட்டவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்ம சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக அர்த்தங்கள் கொள்ளுகிறது, அநேக அர்த்தங்கள். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒருவரை உதாசீனப்படுத்தி, ஒருவரை மோசமாக தரைக்குறைவாக பேசி ஒருவரை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்றால் அது ஒரு சிறுமை. வியாதி படுக்கையிலேயே ஒருவர் பல வருடங்களாக இருப்பார்கள் என்றால் அது ஒரு விதமான ஒரு சிறுமை. அதே போல் ஒரு வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனுக்கு பதிலாக மற்றவர்கள் எல்லாரும் ப்ரமோஷன் பண்ணிட்டு உங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் அது ஒரு சிறுமை. பல சமயங்களில் உறவினர்கள் மத்தியிலேயே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மனுஷனையோ என்ன செய்வாங்க, அவங்க எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் மறந்து போய் விடுவார்கள். அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஐயோ, நமக்கு இவ்வளோ வருஷமா நமக்கு இவ்வளோ நன்மை செஞ்சாங்களே அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. அது ஒரு விதமான ஒரு சிறுமை. இப்படியாக மனுஷியாய் பிறந்து வாழ்கிற நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமான சிறுமை ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறுமையின் மத்தியிலேயும் நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை ரட்சிப்பார். பிரியமானவர்களே, இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை ரட்சிப்பேன். நீங்கள் மனுஷனை தேடி உங்கள் ரட்சிப்பிற்காக போக வேண்டாம். சிறுமைப்படுகிற சூழ்நிலைகளில் நம்ம எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் ஏங்குவோம். எதற்காக ஏங்குவோம்? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்களா? அவ்வளோ ஏன், யாராவது நான் அழுகிறத பார்த்து அழாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த குரல் அவரிடத்திலிருந்து வரும். அவர் உங்களை பார்த்து அழாதேம்பார். அவர் உங்களை பார்த்து நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லுவார். அவர் உங்களை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தான். அவனை எல்லாரும் சிறுமைப்படுத்தினார்கள். அவனுடைய குடும்பத்தார் அவனை நினைத்து பார்க்கல. சவுல் ராஜா அவனை விரட்டி விட்டுட்டான். அவனுடைய தேசத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டான். அவன் சத்துருக்கள் அவனை ஒடுக்கினார்கள். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நடந்த பொழுதும் கூட தேவன் அவனை ரட்சித்தார். ரட்சித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு மேலே மேட்டுமையாயிருந்தவர்களை தாழ்த்தினார், இவனை ரட்சித்து உயர்த்தினார். ஆகவே சிறுமைப்படுகிற நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்கள் சிறுமையை ஏற்றுக்கொண்டவராயிருக்கிறபடினாலே உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை ரட்சித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். சிலுவையிலே அவர் சிறுமைப்பட்டார். சகல கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரானவர். அவரை தாழ்த்தினார்கள். எப்படி தாழ்த்தினார்கள்? அடிமையின் ரூபம் எடுக்கிற வரைக்கும் தாழ்த்தினார்கள். அவரை ஒன்றுமில்லாதவராய் மாற்றி போட்டார்கள். வல்லமை மிகுந்தவரை ஒரு சின்ன ஒரு பலன் கூட அற்ற ஒரு மனிதனை போல, ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை போல சிலுவையிலே மாற்றினார்கள். ஆனாலும் கூட நடந்தது என்ன? 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் இந்த சிறுமைப்பட்ட ஜனத்திற்குள்ளாய் செல்லும் பொழுது நாம் ரட்சிப்பை அடைகிறோம். அவர் நமக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையாக, ஜீவன் தரும் வல்லமையாக, உயிர்த்தெழுதலின் வல்லமையாக நமக்குள் வந்து அவர் நம்மை ரட்சித்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா?
அன்புள்ள ஏசப்பா, சிறுமைப்படுகிற ஜனத்தை நீர் ரட்சிக்கிறவர், மேட்டுமையானவனை தாழ்த்துகிறவர் என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட சிறுமையோடு கூட இந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த சிறுமையின் மத்தியில் நீர் ஆறுதலாயிரும். தாவீது சொல்லுகிறது போல, என் சிறுமையில் அவை எனக்கு ஆறுதல் என்று வேத வசனங்களை குறித்து சொன்னானப்பா. அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு, சிறுமைப்படுகிற குடும்பங்களுக்கு, சிறுமைப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நபர்களுக்கு, சிறுமைப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, உம்முடைய கிருபையினால அவர்களை கரம் தூக்கி எடுத்தருளும் ஆண்டவரே. இந்த சிறுமையிலிருந்து தூக்கி உயர்த்தும் அப்பா, நஷ்டங்களிலிருந்து உயர்த்தும், வெட்கத்திலிருந்து உயர்த்தும், சுகவீனங்களிலிருந்து உயர்த்தும் ஆண்டவரே. என்னென்ன மாதிரி ஒரு சிறுமை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சிறுமையிலிருந்து அவர்களை உயர்த்தும் அப்பா. எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே ஒரு மீட்கப்படாத சூழ்நிலையில, ஒரு குகைக்குள்ள காணாமல் போன சூழ்நிலையை போல இருக்கிற நபர்களை உயர்த்தும், ரட்சித்தருளும் ஆண்டவரே, ரட்சித்தருளும். நீர் ஒருபோதும் எங்களை மறக்க மாட்டீரப்பா. எங்களை மறவாத தேவன் நீர். உங்கள் உள்ளம் கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.